வணக்கம். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மாடல்ஸ். சரிங்களா? சரி, மாடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு வெர்போட யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். மாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்க தமிழ்ல எழுதி கொடுப்பேன். பாருங்க, இது எல்லாமே மாடல்ஸ். will, would, can, could, may, might, should, have to, must, used to, dare, need, ought to. ஓகேங்களா? சோ இதெல்லாம் என்னது? மாடல்ஸ். இதெல்லாம் என்னது? மாடல்ஸ். ஓகே, உங்களுக்கு வெர்ப் தெரியும். வெர்ப் அப்படினா என்ன அப்படினா ஆக்ஷன் வெர்ப். ஒரு செயலை செய்வோம், அதுதான் என்னது? verb. இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன் பாருங்க. I speak English. இதுக்கு என்ன அர்த்தம்? I speak English. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். நான் இங்கிலீஷ் பேசுகிறேன். சரிங்களா? இப்ப இங்க ஒரு டான்ஸ் போட்டுக்கலாம். இந்த டான்ஸ் நான் இப்ப கேன் போடுறேன். சரி, கேனுக்கு என்ன அர்த்தம் எழுதிருக்கேன்? முடியும். இப்ப படிங்க. I can speak English. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பேச முடியும். அந்த முடியும்ங்கற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? can. So can is a model. Can is a model. Can வந்து ஒரு மாடல். இது எப்பயுமே வெர்ப் கூட சேர்ந்து தான் வரும். வெர்ப் கூட சேர்ந்து தான் வரும். speak னா verb. ஆனா can speak னா என்ன அர்த்தம்? பேச முடியும். I can English அப்படினா என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ் முடியும் அப்படினு சொன்னா அந்த சென்டென்ஸ் முழுமையடையுமா? அர்த்தம் வருதா? வரல. அப்ப நாம என்ன பண்ணனும் அப்படினா வெர்ப் கூட தான் நம்ம எப்பவுமே எதை யூஸ் பண்ணோம்? மாடல்ஸ். வெர்புக்கு முன்னாடி தான் அதுவும் நம்ம யூஸ் பண்ணோம். சரி, இப்ப can க்கு பதிலா should ன்னு போடுறேன். இப்போ என்ன அர்த்தம்? I should speak English. should க்கு என்ன அர்த்தம்? செய்தால் நல்லது. I should speak English அப்படினா நான் இங்கிலீஷ் பேசணும். நான் இங்கிலீஷ் பேசினா நல்லது. நான் கண்டிப்பா இங்கிலீஷ் பேசணும். சரியா? சரி, இப்போ must போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? must க்கு என்ன இருக்கு? கண்டிப்பா. I must speak English அப்படினா என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ்ல கண்டிப்பா பேசணும் அப்படினா. சரிங்களா? இப்ப used to அப்படினு எழுதிருக்கேன். இப்ப used to எங்க எழுதிருக்கேன் பாருங்க. used to அதுக்கு என்ன அர்த்தம்? வழக்கமாக செய்தது. அது செய்தது past. இறந்த காலத்துல நீங்க வழக்கமா செஞ்சிட்டு இருந்தீங்க. I used to speak English அப்படினா என்ன அர்த்தம்? நான் அப்பல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இங்கிலீஷ் வழக்கமா பேசிட்டு இருந்தேன். வழக்கமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பேசிட்டு இருந்தேன் அப்படினா. சரிங்களா? சரி, இப்போ used to பதிலா dare ன்னு போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? dare க்கு என்ன அர்த்தம்? தைரியமா செய். அப்ப I dare speak English. நான் தைரியமா என்ன பண்றேன்? இங்கிலீஷ் வந்து என்ன பண்றேன்? பேசுறேன் அப்படினு சொல்லியாரு. சரியா? சரி, இப்போ will போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? உறுதியா செய்தல். அப்ப என்ன அர்த்தம்? I will speak English னா என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ் கண்டிப்பா பேசுவேன். உறுதியா நான் அதை செய்வேன். உறுதியா நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதுதான் மாடல்ஸ். Thank you.